Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 24,581. மார்க்கெட் ஹை பார்க்குறப்ப 24,620, லோ பார்க்குறப்ப 24,511. நிஃப்டி 50 வெறும் 13 புள்ளிகள் மட்டுமே அதிகரித்து 24,583 முடிவடைஞ்சிருக்கு. என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மொத்தம் ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ் 3,560. அதில் அட்வான்ஸ் 1,739, டிக்ளைன் 1,703, அன்சேஞ்ச் ஸ்டாக்ஸ் 118, அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 120, லோயர் சர்க்யூட் 124, 52 வீக் ஹை 168, லோ 69. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. செக்டோரல் இண்டிசஸ்ல பாக்குறப்ப பிஎஸ்யூ பேங்க் மட்டும் 1.5% மேல சரிஞ்சு முடிவடைஞ்சது. பிஎஸ்சி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 43 புள்ளிகள் ஏற்றத்தோட 78,524 முடிவடைஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாமே ஒரு கணிசமான ஏற்றம் தான். குறிப்பா சொல்லணும்னா சில்வர் 0.83% ஏற்றத்தோட 2,33,383 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து கோல்டு பாக்குறப்ப 0.25% ஏற்றத்தோட 1,52,201 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 1.76% ஏற்றத்தோட 7,555 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு பொருளாதார விமர்சகர் நகப்பான் சட்ட பேசுவோம். அதே மாதிரி இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த லெவல்ல இருக்கும் அப்படிங்கறத பத்தி பொருளாதார நிபுணர் ரெஜி தாமஸ் சார்கிட்ட பேசுவோம். ஸோ கடைசி வரைக்கும் கேளுங்க. சார் வணக்கம். வணக்கம் சிவி. எஸ் சார், வாரத்துடைய முதல் நாள். ஆமா, டை பிரேக்ல ஆரம்பிச்சிருக்கு. அட்வான்ஸ் டிக்ளைன் பாக்குறவே அப்படிதான் தெரியுது. 1,700 1,700. ஆமா, பெரிய வித்தியாசமும் இல்ல. 13 புள்ளிகள் மட்டும் தான் அதிகரிச்சிருக்கு நிப்டில. வாரத்துடைய முதல் நாளே சைட் வேஸ் இல்ல இறக்கமா, எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல ஐ திங்க் கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. அமெரிக்க அதிபர் சொல்றதெல்லாம் பெரிய அளவுல சந்தை எடுத்துக்கிற மாதிரி தெரியல. 100%, 200% ஏதோ சொல்லிட்டு அவ்வளவுதான். நாங்க வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோங்கிற மாதிரி தான் இக்னோர் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரிகிறது. போற பத்தியோ இதை பத்தியுமே சிக்னிபிகண்டா நடைமுறையில் ஒரு பெரிய பாதிப்பு இன்னைக்கு நாளைக்கு இருக்க போகுதுன்னா தான் இருக்கே தவிர இல்லைன்னா ரியாக்ஷனே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அட்வான்ஸ் டிக்ளைன்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. அப்பர் சர்க்யூட் லோயர் சர்க்யூட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஈவன் நிப்டியில் இருக்கக்கூடிய பங்குகள்னு எடுத்துக்கிட்டு பார்த்தாலே இந்த ஒட்டுமொத்த 50 பங்குகள்ல 25 விலையேற்றம், 23 விலை இறக்கம்னு இருக்கு. சென்செக்ஸும் கிட்டத்தட்ட பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி பிளாட்டா தான். டைட்டன் ஒரு 3% ஏறி இருக்கிறதுனால இந்த 50 பாயிண்ட் 53 பாயிண்ட் இன்னைக்கு அதனுடைய தாக்கம் பாசிட்டிவா இருந்ததுனால 43 பாயிண்ட் இது ஏறி இருக்கு. அந்த 53 பாயிண்ட் டைட்டனுடைய ஏற்றம். இல்லைன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஜீரோ, பிளாட், எந்த விதமான மாற்றமும் இல்லை. பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு போன வார கடைசியிலும் ஒரு சின்ன இறக்கம் இருந்தது. ப்ராஃபிட் புக்கிங் இப்பவுமே ஒரு 1% மேல இறங்கி இருக்கு. அது சிக்னிபிகண்டான இறக்கமா நான் சொல்ல மாட்டேன். அதை தாண்டி செக்டோரலாவோ பிராடர் மார்க்கெட்டோ எங்கேயுமே ஒரு குறிப்பிடத்தக்க டைரக்ஷனை, ஒரு இலக்கை, ஒரு திசையை காட்டக்கூடிய ஒரு நகர்தல் அப்படிங்கிறது இல்லை. எந்த பக்கம் போறதுன்னு தெரியாமல் இந்த நேரத்துல எந்த ரிஸ்க்கும் பெருசா எடுக்க வேண்டாம் அப்படின்னு சந்தை முடிவு செய்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம அந்த போன வாரம் முழுக்க பார்த்தோம். 3:15 ஒரு பாயிண்ட் இருக்கும், 4 மணிக்கு வேற ஒரு பாயிண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட இன்னைக்கு அப்படிதான் இருந்திருக்கான பெரிய வித்தியாசம். ஒரு 23 புள்ளிகள் மட்டும் தான் இருக்கு, மாறி இருக்கு. ஆமா, இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷனை பத்தி செபி விசாரிக்க போறாங்களாமே சார். மேனிபுலேஷன் நடந்திருக்கா, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு? இன்னைக்கு வெளியா இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இந்த க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டத்தினுடைய அதுல நடந்த ட்ரேட்ஸை பத்தி தேசிய பங்குச்சந்தை, மும்பை பங்குச்சந்தை, இந்த பங்குச்சந்தைகளிடம் தரவுகள் கேட்டிருப்பதா தெரிகிறது. அந்த தரவுகள்ல அதன் அடிப்படையில யாராவது சின்ன சின்ன வால்யூம்ல ஏதாவது மேனிபுலேஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு அதை கண்டுபிடிக்க போறாங்க, அதை கணிக்க போறார்கள் அப்படின்னு தகவல் வெளியா இருக்கிறது. இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையா இருக்கும், கடைசியில எப்படி இருக்குங்கிறது போதான் பார்க்கணும். ஏன்னா போன வாரம் நம்ம பேசணும், இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்ட போதே ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு 3.15 அந்த முடிவடைந்த போது ஒரு வேலை இருந்தது. 3:28க்கு நம்ம சந்தை முடிவடைவதற்கு முன்பு ஒன்று இருந்தது, அப்புறம் 3:30க்கு மேல ஒண்ணு இருந்தது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு 200 புள்ளிகளுக்கு மேல் மாற்றம் இருந்ததை பார்த்தோம், அதீதமானவர். அதே மாதிரி ஆகஸ்ட் 4ஆம் தேதி இந்த மாற்றம் 150 புள்ளிகளுக்கு மேல இருந்தது அந்த ஒரு குறுகிய காலத்துல. இது நிச்சயமா இப்படி இந்த மாதிரி முன்னாள் இருந்ததே இல்லையானா இருந்திருக்கு. பட் இவ்வளவு தூரம் ஒரு ஆப்வியஸா குறைந்த வால்யூம்ல, அந்த வால்யூம்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல ரொம்ப குறைந்ததாக அளவுதான் நடந்ததா சொல்லப்படுகிறது. அப்படிங்கும் பொழுது அது உண்மையான ஒரு சந்தையினுடைய நகர்தலை பிரதிபலிப்பதாக இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற எண்ணம் பங்கு சந்தையில் நானே சொல்லியிருக்கேன், பலருக்கும் இந்த எண்ணம் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைத்தது என்னன்னா, இந்த க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம்ங்கிறது நல்ல சிஸ்டம், ஆனால் அதை ஃபைன் டியூன் பண்ணணும்.
அதுல இருக்கக்கூடிய குறைகள் நீக்கப்பட வேண்டும், களையப்பட வேண்டும். அதை எப்படி வந்து எஃபிஷியன்டா எஃபெக்டிவா கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள், இந்த நேரத்தை அதிகப்படுத்துவதோ அல்லது ஒருவேளை வந்து அதுல குறிப்பிட்ட அளவு வால்யூம்ஸ் வந்து பையிங் செல்லிங் ஆர்டர் இருந்தால்தான் அது எக்ஸிக்யூட் ஆகி அந்த விலை வந்து க்ளோசிங் விலையாக கருதப்படும். இல்லைன்னா 3.25 முன்பு அந்த 3 to 3.25 நடந்த சராசரி விலை தான் கருதப்படும். இப்படி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாதான் சரியா இருக்கும். இல்லைன்னா வந்து அந்த க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம்ல வால்யூமே இல்லாமல் மிக குறைந்த வால்யூம்ல ஒரு விலையை போட்டுட்டு 3லிருந்து 3.25 அதிக வால்யூம் நடந்திருந்தா அந்த விலைக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போகிறது. சோ இதை பண்ணணும். எந்த ஒரு புதிதாக ஒரு அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அதுல டீத்திங் ட்ரபிள்னு சொல்லுவோம். ஒரு இனிஷியல் ஹிக்கப்ஸ் இருக்கத்தான் செய்யும். அது மாதிரிதான் இதை நான் பாக்குறேன். இது ஒரு கால ஓட்டத்தில் சரி செய்யப்படும். இந்த மாதிரி விசாரணை செய்யறாங்கன்னா உண்மையிலேயே அது நல்ல விஷயம். ஆரம்ப காலகட்டங்கள்ல இது பெரிய அளவுல நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. என்னதான் மார்க் ட்ரேடிங் பண்ணியிருந்தாலும் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தவறாக யாராவது பயன்படுத்த எத்தனை திருத்தார்கள் என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பட் மோஸ்ட்லி அப்படி எடுத்திருந்தால் கூட எல்லாருமே சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்த அந்த ஆர்டர்ஸை போட்டிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அதனால நடவடிக்கை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் வார்ன் பண்ணிட்டு இனிமேல் அந்த மாதிரி நிகழாதவாறு சிஸ்டத்தை மாற்றி அமைக்கணும். சோ அந்த மேனிப்புலேஷன் ஒரு சிஸ்டம் வந்து மேனிப்புலேட் பண்ண முடியாதபடி இருக்குங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அது மேனிப்புலேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகவும், அப்படி ஒருவேளை மேனிப்புலேட் பண்ணுவதை கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை கடுமையானதாகவும் இருக்கும் பட்சத்துல அது நேச்சுரலி குறையும். அது நான் நடக்கும் நம்புறேன், பார்க்கலாம். இதே மாதிரி இப்ப பார்லிமெண்ட் போயிட்டு இருக்கு, பார்லிமெண்ட் செஷன். அதுல வந்து இந்த யூபிஐக்கு சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் பில் எல்லாம் கூட வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப இதனால வந்து ஐபிஓ, கேபிட்டல் மார்க்கெட் டிரான்சாக்சன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கூடுதலா செலவாகும்லாம் வந்து சொல்றாங்க. அது உண்மையா? நிறைய திரும்பவும் இது பற்றி ஊடகங்கள் வந்திருக்கு. பட் கிளாரிட்டி வேணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு ஒரு ப்ரொபோஸ் பண்றாங்க இல்லையா, அந்த யூபிஐ டிரான்சாக்சன்ஸ் மீது ஒரு காஸ்ட் இருக்கும் அப்படின்னு. அது சில இடங்களில் 0.5% வரைக்கும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிரான்சாக்சன் 2000 ரூபாய்க்கு மேல சின்ன சின்ன டிரான்சாக்சன்ஸ்க்கு இது வராது. பெரிய டிரான்சாக்சன்ஸ் சொல்லும் பொழுது 2000 அவங்க பெருசா 2000 பெருசாங்கிறது அது கேள்விக்குள்ளது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல. யூபிஐ லைட்லயே அதுக்கு அதிகமா வச்சுக்கக்கூடிய அனுமதியெல்லாம் நமக்கு இப்ப இருக்கு. அதனால அது ஒரு தனி கேள்வி. ஆனால் 0.5% சொல்றாங்க. இதனுடைய தாக்கம் ஒருவேளை வந்து இப்ப மியூச்சுவல் ஃபண்ட், ஐபிஓ எல்லாம் யூபிஐல தான் அப்ளை பண்றோம். இப்ப அதுக்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம வந்து யூபிஐ டிரான்சாக்சன் பயன்பாடுன்னா 50 ரூபாய் அதுக்கு வரும். ஒரு எஸ்ஐபி ஒருத்தர் போடுறாரு, ஒருவேளை அதுக்கு இது எம்டிஆர் இருக்க போகுது அப்படின்னா 10,000 ரூபாய் எஸ்ஐபி போடுறாரு அப்படின்னா வந்து ஒவ்வொரு முறையும் 50 ரூபாய்னா ஆண்டுக்கு 12 முறை அவர் போடும் பொழுது அந்த 1,20,000 ரூபாய் போடும் பொழுது அந்த எஸ்ஐபியில போகும் பொழுது 600 ரூபாய் வந்து இதுக்கே வந்துடும். 0.5%, 0.25% 300 ரூபா வந்துடும். இந்த கட்டணம் கொஞ்சம் அதிகம். அதனால அது என்ன பிக்ஸ் பண்ண போறாங்க, உண்டா இல்லையா, அப்படி இருந்தாலும் அது எவ்வளவு பிக்ஸ் பண்ண போறாங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து பார்க்கணும். அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிளாரிட்டியோட எமர்ஜ் ஆகிற வரைக்கும் இது எல்லாமே வந்து உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலா தான் நான் பாக்குறேன். ஆனால் இது வந்ததுன்னா நிச்சயமா அது வந்து ஒரு யூபிஐ எவ்வளவு நாள் இலவசமாக கொடுக்க முடியும், அது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் செலவு செய்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு கட்டணங்கள் மறைமுகமாக வேற சில கட்டணங்கள்லாம் இருக்கு. நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதை பாப்புலரைஸ் பண்ணணுங்கிறதுக்கு சில காஸ்ட் எல்லாம் அவங்க வந்து பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் இதை வந்து நீங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணும் பொழுது அந்த காஸ்ட் வந்து ரொம்ப மினிமலா நமக்கு. ஏன்னா இப்ப பங்கு சந்தையில் இன்னைக்கு பங்கு வணிகம் செய்வர்களுக்கு பாத்தீங்கன்னா பங்கு விலை ஏற்ற இறக்கம்ங்கிறது அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு, அதை விட்டுருங்க. அதுல வரக்கூடிய சாதக பாதகம் அவங்க தான் பொறுப்பு. அதை தாண்டி தரகு கட்டணத்துக்கு அப்புறம் அதன் மீது டாக்ஸ், செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டாக்ஸ், அப்புறம் அதுல வரக்கூடிய லாபத்திற்கு வருமான வரி, ஸ்டாம்ப் டியூட்டி, இப்படி ஒரு 7-8 கட்டணங்கள் ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்ப இதெல்லாம் சேரும் பொழுது கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதனால அது அரசாங்கம் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கவனமாகத்தான் கையாள்வார்கள் என்று நம்பிக்கையோடு காத்திருப்போம். நம்பிக்கை அதை தாண்டி நம்ம கிட்ட வேற எதுவுமே இல்லை. பட் அரசாங்கம் அதெல்லாம் கவனிக்கும் நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா சார்? இந்த எல்ஐசி இந்த ஜூலை மாச சரிவை பயன்படுத்திக்கிட்டு நிறைய வருமானம் ஈட்டினாங்க, லாபத்தை பார்த்தாங்க, நம்ம பார்த்தோம் சார். அதே மாதிரி பராக் பரிக் மியூச்சுவல் ஃபண்டும் இந்த கரெக்ஷன் வந்து பயன்படுத்திருக்காங்கலாம் சொல்றாங்களே, அவங்க இதுல எல்லாம் சார் முதலீடு பண்ணிருக்காங்க? எல்ஐசியுடைய தகவல் வெளியானது, பராக் பரிக் வெளியானது, இன்னும் நிறைய பேரோட வெளியாகுது. ஐ எம் ஷூர் தட் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஃபண்ட் மேனேஜரா இருந்திருந்தால் ஒவ்வொரு இறக்கத்தையும் நல்ல தரமான பங்குகள், நேர்மையான நிர்வாகம், ஓரளவுக்கு எதிர்காலம் வளமானதா ஓஹோன்னு இருக்க வேண்டாம். அந்த ரியல் வேல்யூவை விட குறைவாக இருக்கிறது, அதனுடைய உண்மையான எம்ஆர்பி அதை விட குறைவாக இருக்கிறது தெரிஞ்சா நிச்சயமா அது ஒரு முதலீடு செய்வதற்கான வாய்ப்பா தான் பார்ப்பாங்க. அதுலயும் இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் வந்து நிறைய கேஷ்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அதனால முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டு அவங்க தடுமாறி ஒரு அதிக அளவுல கேஷ் வச்சிருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் கடந்த காலங்கள்ல. ஸோ அவங்க வந்து HCL டெக்னாலஜி, கோல் இந்தியா, இந்த மாதிரி நிறைய செய்தி ஊடகங்களில் வெளியான செய்தி தான் இது. டாக்டர் ரெட்டிஸ் லேப், இந்த மாதிரி சந்தையினுடைய இறக்கத்தை பயன்படுத்தி கொண்டு ஏடி பேரி உள்ளிட்ட பங்குகள் வந்து மாருதி சுசுகி எல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து
LICயோ இல்ல எந்த ஒரு பெரிய தரகு நிறுவனமா இருக்கட்டும் அல்லது முதலீட்டு ஆலோசகர்களா இருக்கட்டும், முதலீட்டு நிறுவனமா இருக்கட்டும், பங்குச்சந்தையினுடைய இறக்கம்ங்கிறத பார்த்து பயப்படக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. அது இந்த பங்குச்சந்தையினுடைய ஏற்ற இறக்கம் இருக்கிறதுனாலதான் அது பங்குச்சந்தை, இல்லைன்னா அது பிக்ஸட் டெபாசிட். அதனுடைய ஒரு கேரக்டரே அதான். அந்த கேரக்டர்ல நம்ம எந்த பக்கம் இருக்கோங்கிறது முக்கியம். நம்ம விலை இறங்கும் பொழுது வாங்கணுமா, ஏறும் பொழுது வாங்கணுமா, ஏறும் பொழுது வித்தமா, இறங்கும் பொழுது வித்துட்டு வெளியே போனோமா. சோ இதெல்லாம் நமக்கு ஒரு நிச்சயமா தொடர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் கிடைச்சிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இறங்கும் பொழுது அதாவது பை லோ செல் ஹை, இது ரொம்ப சொல்றதுக்கு ரொம்ப எளிது, நடைமுறைப்படுத்துவது அந்த சாத்தியப்படுத்துவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா there is a gap between decision making and execution. நான் இந்த முதலீடு செய்யறது முடிவு பண்ணிடுவேன், ஆனால் எக்ஸிகியூஷன் பண்ண போகும்போது ஒரு பயம் வரும். அல்லது இது வித்தரலான்னு முடிவு எடுத்துருவேன், ஆனால் எக்ஸிகியூஷன் பண்ண போகும்போது ஒருவேளை நாளைக்கு ஏறிட்டா அப்படின்னு ஒரு பயம் வரும். இதை எப்படி கையாளுகிறோமோ, அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, ஒரு முடிவை எடுப்பதற்கும் அந்த முடிவை நடைமுறைப்படுத்துவதற்கும் இரண்டுக்கும் இடையில் ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ல நம்ம எப்படி நம்ம மனம் மாறுகிறது அப்படிங்கிறத கையாள்வது ரொம்ப முக்கியம். அதை கத்துக்கணும். அதுதான் சந்தையில் நாம் வெற்றி பெற பெரிய அளவுல உதவும் நான் நம்புறேன். ஹிந்துஸ்தான் காப்பர் Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆமா, Q1 முடிவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா கூட பங்கு விலை இன்னைக்கு சரிஞ்சிருக்கு. வழக்கம் போல மார்க்கெட் குழப்பிக்கிறதானா சார்? இல்ல ஷார்ட் டேர்ம்ல காரணம் இல்லாமல் கூட இருக்கும். அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் ஷார்ட் டேர்ம்ல. லாங் டேர்ம்ல அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஷார்ட் டேர்ம்ல பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் வச்சு வராது. டிமாண்ட் அண்ட் சப்ளை அதிகமா இருந்தா விலை இறங்கும். சப்ளை ஏன் அதிகமா இருக்கு? ஏன்னா நிறுவனத்துடைய செயல்பாடுகள் நீங்க சொன்ன மாதிரி நிகர லாபம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 163% அதிகரிச்சிருக்கு, 353 கோடி ரெவென்யூ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு எதுக்கு கிட்டத்தட்ட 2% இறங்கி இருக்கு அப்படின்னா, நான் முன்பு சொன்னதுதான். இதற்கு ஒரு வாரம் முன்பு என்ன இருந்தது பாருங்க. போன வாரம் செவ்வாய் அன்று 491 ரூபாய் இருந்தது. 491 இருந்து சென்ற வார கடைசியில 543க்கு ஏறியது. சோ இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவுகள் வரப்போகுது அப்படிங்கறத எதிர்பார்த்து சந்தை ஒருவேளை அந்த பிரைஸை டிஸ்கவுண்ட், அந்த ஃபேக்டர் டிஸ்கவுண்ட் பண்ணி விலை ஏறி இருக்கலாம். அப்படி வாங்கியவர்கள் இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக் பண்றாங்க. ஏன்னா அவர்களுக்கு அன்னைக்கு போன வார துவக்கத்துல 490 ஒட்டி வாங்கியவர்களுக்கு இன்னைக்கு 525 முடிவடைந்தால் கூட அது லாபம் தான். 5% 6% மேல அவர்களுக்கு லாபத்தை 7% லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியே ஒரு வாரத்திலேயே நீங்க ஆனுவலைஸா பார்த்தா அதிகமா இருக்கும். அதனால அவர்களுடைய வியூ ஒரு வார வியூ தான். இந்த அடுத்த வாரம் ரிசல்ட் வருது, நம்ம நல்லா இருந்தா வித்துருவோம், விலை ஏறும் வித்துருவோங்கிறது. ஆனால் நீண்ட கால அடிப்படையில் வாங்களுடைய வியூ வேற மாதிரி இருக்கும். அதனால இது ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் புக்கிங்கா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை இது தொடர்ந்தாலும் தொடரலாம். அதனால என்ன இதற்கு மேல் நம்ம அந்த ஒரு பங்கினுடைய விலையை பத்தி நம்ம விவாதிக்க முடியாது. ஏன்னா நம்ம வாங்குவதற்கோ விற்பதற்கோ ஆலோசனை சொல்வதாக மாறிவிடும். இதை எப்படி அணுகணுங்கிற அளவுல மட்டும்தான் இதை நான் சொல்ல விரும்பினேன். கமாடிட்டி பத்தி பேசும்பொழுது இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நம்மோடு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சுகர், சர்க்கரை. அதனுடைய விலை பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துல, சென்ற வார துவக்கத்திலிருந்து மட்டும் பார்த்தால் கிட்டத்தட்ட 10%க்கு மேல ஏறி இருக்கு. அது இங்க நம்ம சர்க்கரை பங்குகளிலும் அதனுடைய தாக்கம் தெரிய ஆரம்பிச்சிருக்குங்கிறத பாக்குறோம். கணிசமான ஏற்றம் இருக்கு. குறிப்பாக இந்த சுகர் ஆஸ் அ கமாடிட்டி அதனுடைய பிரைஸ் ஏறி இருக்கு. ஏன்னா வேற எந்த கமாடிட்டியுடைய பிரைஸ்லயும் பெரிய மூவ்மெண்ட், ஸ்க்ரூட் ஏறி இருக்கு. இன்னைக்கு 1.5% மீண்டும் $80 அருகாமையில் வந்துகிட்டு இருக்கு. பிரெண்ட் 85 கிட்ட இருக்குது, 85 நோக்கி போய்கிட்டு இருக்கு. நேச்சுரல் கேஸ், கேசோலின், ஹீட்டிங் ஆயில் எல்லாமே ஏறி இருக்கு. தங்கம் வெள்ளியினுடைய விலையில பெரிய மாற்றம் இல்லை, ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் தொடர்ந்துகிட்டு இருந்தாலும். இப்போ கமாடிட்டி மார்க்கெட் கொஞ்சம் அன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது, பெட்டரா இருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வாரம் ரொம்ப சில முக்கியமான பொருளாதார சம்பந்தப்பட்ட எக்கனாமிக் டேட்டா, சில டேட்டா ரிலீஸ் ஆக இருக்கிறது. அதெல்லாம் கூட இந்த வாரத்துல பங்குச்சந்தையினுடைய போக்கை நிர்ணயிக்கும். குறிப்பாக புதன்கிழமை அன்று நுகர்வோர் விலை குறியீடு CPI, அது ஜூலை மாதத்திற்கான அந்த டேட்டாவும் மணி சப்ளை குறித்த புள்ளிவிவரம் வெளியாக இருக்கிறது. வார கடைசியில வெள்ளி அன்று பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ், இந்த ஜூலை மாதத்துல பேசஞ்சர் வெஹிக்கிள் எவ்வளவு விற்பனையானது என்று குறித்த புள்ளிவிவரம். WPI மொத்த விலை குறியீடு, ஃபியூவல் சம்பந்தப்பட்டது, ஃபுட் இண்டெக்ஸ், ஃபியூவல் இண்டெக்ஸ், இன்ஃபிளேஷன் எல்லாமே மொத்த வெளியாக இருக்கிறது. மேனுபேக்சரிங் இது எல்லாமே ஜூலை மாதத்திற்கானது. சந்தை முடிவடைந்த பிறகு மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய டேட்டா, டெபாசிட் குரோத், கிரெடிட் குரோத், பேங்க் லோன் குரோத் இருக்கு இல்லையா, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் குறித்த புள்ளிவிவரங்கள் வெளியாக இருக்கிறது. அதனுடைய தாக்கம் அடுத்த வாரம் தான் தெரியும். பட் இந்த இரண்டு, புதனன்று வெளியாகக்கூடிய CPI, வெள்ளி அன்று வெளியாகக்கூடிய WPI, பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ், இது மூன்றுமே கொஞ்சம் அந்தந்த துறை சார்ந்து, குறிப்பாக பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் அந்த துறை சார்ந்த பங்குகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம எப்படி போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சிறப்பு சார். நீங்க நிறைய தகவல் ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க. நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்து இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பத்தி நம்ம ரஜித் தாமஸ் சார் கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. எஸ் சார், இந்த வாரம் எப்படி சார் இருக்கும் மார்க்கெட்? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? இந்த வாரம் நமக்கு முக்கியமா கவனிக்க வேண்டிய சப்போர்ட்ஸ் 24,400
அதே சமயத்துல சப்போர்ட் ஆகவும் இனிஷியல் சப்போர்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,700, அதுக்கப்புறம் 24,800 800. ஸோ இது ரெண்டும் தான் குரூசியல் ரெசிஸ்டன்சஸ் ஆக இருக்கும். இப்போதைக்கு வந்து சந்தை ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நமக்கு ஏறக்குறைய ஒரு 100 புள்ளிகள் மட்டுமே இந்த ஹைலோ மார்க்கெட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 24,520 இருந்து 24,611. ஸோ ஹார்ட்லி அபவுட் 100 பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஈரான் போர்ல இருந்து ஒரு ஃபேவரபிளான நியூஸ், அதே போல மற்றும் இந்த ரிசல்ட் வரக்கூடிய நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த வாரம் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏற்ற இறக்கங்களை தரக்கூடிய செய்திகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பட் ஐ திங்க் ஓவரால் 24,400 இருந்து 24,800 வந்து ஒரு சேஃப் ரேஞ்சாக இருக்கக்கூடும் அப்படின்றது இன்னைக்கு பார்க்கும்போது ஓவரால் ஒரு கன்சால்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சந்தைக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இந்த வாரம் எந்த செக்டார் அல்லது எந்த ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம்? இந்த வாரம் வந்து எக்கச்சக்கமான ரிசல்ட்ஸ் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது சிவி. ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து ஏறக்குறைய 200-230, அதாவது இன்னைக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 230 கம்பெனியோட ரிசல்ட் வந்து கொண்டே இருக்கிறது இப்பவும் கூட. அதே சமயத்துல நாளைக்கு வந்து அதே லெவல், புதன்கிழமை என்றால் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 250 or 300 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வருது. ஸோ செக்டர் வைஸா நம்ம பார்க்க முடியாமல் பார்க்க கூடாதுன்றதான் என்னோட நோக்கம். ஐ திங்க் ஸ்கேட்டர்ட் அக்ராஸ் த போர்டு வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் வரப்போறது. ஸோ ட்ராக் த ரிசல்ட்ஸ் தட் ஆர் டெலிவரிங் எக்ஸெப்ஷனல் குவாலிட்டி. இப்போ சமீபமா எதுக்கும் நீங்க கேட்பீங்க, அப்படி இருந்தாலும் ஒரு செக்டர் வேணா நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்போதைக்கு கோல்ட் ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கா நம்ம பார்க்கணும். அது கல்யாண் ஜுவல்லரியா இருக்கட்டும், அதே போல டைட்டனா இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனிஸோடைய ரிசல்ட்ஸ் வந்து சிறப்பா வந்திருக்கக்கூடியது நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு கூட டைட்டன் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திக்குது. ஸோ அப்பியர்ஸ் தட் தங்கத்துடைய விலை சர்வதேச சந்தையில ஒரு ஏற்றம் அப்போ இருந்தாலுமே எங்க ஓவரால் டிமாண்ட் ஃபார் கோல்ட் அண்ட் கோல்ட் ஜுவல்லரி ஹஸ் பீன் ஆன் இன்க்ரீஸ். ஸோ அது ஒரு செக்டரா இப்போதைக்கு செயல்பாடு வந்து அப்படி இருக்கு. அதே போல பேங்கிங் நம்ம பேசியிருந்தோம், PSU பேங்க்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிளான ரிசல்ட்ஸ், நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஐ திங்க் பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கா இந்த மாதிரி செக்டர்ஸ்ல இருந்தா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். சிவி. ஃபைன் சார், மகிழ்ச்சி சார். நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சிவி. தேங்க்யூ சார். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.